जानकीकान्तस्मरणं जय जय राम राम। राजा रामचंद्रमूर्ति की जय। ஸ்ரீ வால்மீகி ராமாயணம். ராமாயண மகாத்மியத்தில் இன்னைக்கு 5வது அத்தியாயம். ராமாயணத்தை 9 நாட்கள் கேட்பதற்கும் விதிமுறைகள் இருக்குது. அதை பற்றிய விதிமுறைகளும் அதனுடைய ராமாயணம் படிப்பதால் அல்லது கேட்பதால் நமக்கு கிடைக்கப்பெறும் மகிமை மற்றும் பலன்களை பற்றிய விவரங்களை இந்த அத்தியாயத்தில் பார்ப்போம். ஸ்லோகம் 1. ஸ்ருதோவாச்ச ராமாயணஸ்ய மாஹாத்மியம் ஸ்ருத்வோ ப்ரீதோ முனீஸ்வரः சனத்குமார பப்ரச்ச நாரதம் முனிசத்தமம். சூதர் சொல்றாரு, ராமாயணத்தின் மகிமைகளை கேட்டு மாமுனிவரான சனத்குமாரர் மிகவும் ஆனந்தம் அடைந்தார். முனிவர்களுள் தலை சிறந்தவரான நாரதரை பார்த்து மீண்டும் வினவினார். ஸ்லோகம் 2. சனத்குமார உவாச்ச ராமாயணஸ்ய மாஹாத்மியம் கதிதம் வை முனீஸ்வர இதானிம் ஸ்ரோதுமிச்சாமி விதிம் ராமம் அயனஸ்ய ச. சனத்குமாரர் சொல்றாரு, மாமுனிவரே, தாங்கள் ராமாயணத்தின் மகிமைகளை விளக்கி கூறினீர்கள். இப்போது ராமாயணத்தை படிக்கும் விதிமுறைகளையும் எங்களுக்கு கேட்க விருப்பமாக உள்ளது, அதையும் கூறுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்லோகம் 3. ஏதச்சாபி மகாபாக முனே தத்வார்த்த கோவித கிருபயா பரயா விஷ்ணோ யதாவத் வக்துமர்ஹசி. மகா புண்ணியசாலியான முனிவரே, பரம்பொருள் தத்துவத்தை நன்குணர்ந்தவரே, தாங்கள் மிகவும் அருள் கூர்ந்து இந்த விஷயத்தை எங்களுக்கு விளக்கமாக கூற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸ்லோகம் 4. நாரத உவாச்ச ராமாயண விதிம் சைவ ஸ்ருணுத்வம் சுசமாஹிதாக சர்வலோகேஷு விக்யாதம் ஸ்வர்க மோக்ஷ விவர்தனம். அதுக்கு நாரதர் சொல்கிறாரு, எல்லா உலகங்களிலும் பிரசித்தி பெற்றதும் ஸ்வர்க்க போகத்தையும் மோட்சத்தையும் அளிக்க வல்லதுமான ராமாயணத்தை படிக்கும் முறைகளை ஒருமுகப்பட்ட மனதுடன் கேளுங்கள். ஸ்லோகம் 5. விதானம் தஸ்ய வக்ஷ்யாமி ஸ்ருணுத்வம் கததோ மம ராமாயண கதாம் குர்வன் பக்தி பாவேன பாவிதக. பக்தி உணர்வுடன் பக்தியில் திளைத்து இந்த ராமாயணம் படிக்கும் வழிமுறைகளை நான் சொல்லப் போகிறேன், கேளுங்கள். ஸ்லோகம் 6. ஏன சீர்ணேன பாபானாம் கோட்டி கோட்டி பிரணஷ்யதி சைத்ரே மாகே கார்த்திகே ச பஞ்சம் யாமதவா ஆரபேத். எதை படிப்பதால் கேட்பதால் கோடிக்கணக்கான பாவங்கள் அழிந்து போகின்றனவோ அத்தகைய மகிமை வாய்ந்த ராமாயணத்தை சித்திரை, மாசி, கார்த்திகை மாத வளர்பிறை துவக்கத்தில் அல்லது 5ஆம் நாளிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஸ்லோகம் 7. சங்கல்பம் து ததக் குர்யாத் ஸ்வஸ்தி வாசன பூர்வகம் அஹோபிர்நவபிஸ்ராவ்யம் ராமாயண கதாமிருதம். தொடக்க நாளில் வேத விற்பனர்களை கொண்டு ஸ்வஸ்தி வச்சனம் என்ற மங்கள கர்மாவை செய்ய வேண்டும். தொடர்ந்து 9 நாட்கள் ராமாயண சரிதாமிருதத்தை செவிகளால் கேட்பதாக சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். ஸ்லோகம் 8. அத்ய பிரபுத்யகம் ராம ஸ்ருணோமி த்வத் கதாமிருதம் பிரத்யகம் பூர்ணதாமேது தவ ராம பிரசாததக. ஸ்ரீராமா, இன்று முதல் நாள்தோறும் நான் தங்கள் கதையாகிய அமிர்தத்தை கேட்கப் போகிறேன். தங்கள் எல்லையற்ற அருளால் என் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். ஸ்லோகம் 9. பிரத்யகம் தந்த சுத்திம் ச அபாமார்கஸ்ய சாக்கையா கிருத்வா ஸ்நாயீத விதிவத் ராம பக்தி பராயணக. தினமும் படுக்கையிலிருந்து எழுந்ததும் ஞாயிறுவி குச்சியால் பல் துலக்க வேண்டும். ராமபக்தியில் திளைத்தவனாக அறநூல்களில் கூறப்பட்டுள்ள முறைப்படி நீராட வேண்டும்.
ஸ்லோகம் 10, 11. ஸ்வயம் ச பந்துபிः சார்த்தம் ஸ்ருணுயாத் பிரயதேந்திரியः ஸ்நானம் கிருத்வா யதாச்சாரம் தந்ததாவனபூர்வகம் சுக்லாம்பரதர சுத்தோ கிரகமாகத்ய வாக்யதः பிரக்ஷால்ய பாதவாசம்ய ஸ்மரேன் நாராயணம் பிரபும். தன் புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்திருந்து உறவினர்களோடு கூட இராமாயணத்தை கேட்க வேண்டும். குல ஆச்சாரப்படி வாய் துலக்கி நீராடி தூய வெண்மை ஆடை அணிந்து கொண்டு மௌனமாக வீட்டிற்கு வர வேண்டும். அதாவது நீர்நிலையில் போய் வாய் துலக்கி நீராடி வர வேண்டும். பின்னர் கால்களை நீரால் கழுவிக்கொண்டு ஆச்சமனம் செய்து சாட்சாத் நாராயணனை ஸ்மரிக்க வேண்டும். ஸ்லோகம் 12. நித்யம் தேவார்ச்சனம் கிருத்வா பஷ்சாத் சங்கல்பபூர்வகம் ராமாயண புஸ்தகம் ச அர்ச்சயேத் பக்தி பாவதக. பிறகு வழக்கமாக செய்து வரும் தேவ பூஜையை செய்து பக்தியுணர்வுடன் சங்கல்பம் செய்து கொண்டு ராமாயண புத்தகத்தை மலர் கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். ஸ்லோகம் 13. ஆவாகனாசனாத்யைஷ கந்த புஷ்பாதிபிர்வ்ரதி ஓம் நமோ நாராயணாயேதி பூஜையேத் பக்தி தத்பரக. ராமாயண கதையை கேட்டல் என்ற விரதத்தை மேற்கொள்பவன் பக்தியில் மூழ்கி ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை கூறி ஆவாகன ஆசன கந்த புஷ்ப உபச்சாரங்களை செய்ய வேண்டும். ஸ்லோகம் 14. ஏகவாரம் த்விவாரம் வா த்ரிவாரம் வாபி சக்திதः ஹோமம் கோர்யாத் பிரயத்னேன சர்வ பாப நிவృత్తயே. தான் செய்த எல்லா பாவங்களும் நீங்க வேண்டும் என்பதன் பொருட்டு தன் சக்திக்கேற்றபடி ஒரு தடவை அல்லது 2 அல்லது 3 தடவைகள் மனப்பூர்வமாக ஹோமம் செய்ய வேண்டும். ஸ்லோகம் 15. ஏவம் யப்ரயதः குர்யாத் ராமாயண விதிம் ததா ச யாதி விஷ்ணு பவனம் புனராவ்ருத்தி துர்லபம். இவ்வாறு புலன்களை அடக்கி விதிக்கப்பட்ட முறையில் ராமாயணம் படிப்பது கேட்பது என்ற புனித செயல்களை செய்பவன் எந்த உத்தம லோகத்தை அடைந்த பின் ஒரு ஜீவன் மீண்டும் மண்ணுலகத்திற்கு திரும்பி வருவதில்லையோ அந்த பரமபதத்தை, அதாவது பகவான் விஷ்ணுவின் ஸ்தானத்தை சென்றடைகிறான். ஸ்லோகம் 16. ராமாயண விரததரோ தர்மகாரி ச சத்தமக சாண்டாலம் பதிதம் வாபி வஸ்ரான்னேனாபி நார்ச்சயேத். எவ்வளவு தாழ்ந்தவனாக இருந்தாலும் கெஞ்சி கேட்டுக்கொண்டால் அவனுக்கு உடை உணவு கொடுக்க வேண்டும் என்பது பொது தர்மமாக இருந்த போதிலும் ராமாயணம் படிப்பது கேட்பது என்ற விரதத்தை மேற்கொண்டவன் சண்டாளர்களுக்கும் இழிநிலை அடைந்தவர்களுக்கும் உணவு உடை தானம் செய்யலாகாது. ஸ்லோகம் 17. நாஸ்திகான் பின்ன மர்யாதான் நிந்தகான் பிஷுனானபி ராமாயண விரதபரோ வாங்மாத்ரேனாபி நார்ச்சயேத். நாத்திகன், அறம் வழுவியவன், பிறரை நிந்திப்பவன், கருமி ஆகியோருடன் இராமாயண விரதத்தை ஏற்றிருப்பவன் பேச்சுவார்த்தை கூட வைத்து கொள்ளக்கூடாது. ஸ்லோகம் 18, 19. குண்டாஷினம் காயகம் ச ததா தேவலகாஷனம் பீஷஜம் காவிய கர்த்தாரம் தேவத்விஜ விரோதினம். ஒரு தாய்க்கு அவளுடைய சொந்த கணவன் இருக்கும்போது வேறொரு ஆடவன் மூலம் பெற்றுக்கொண்ட மகவு, இசையை தொழிலாக கொண்டவன், தேவதைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொருள்களை கொண்டு ஜீவிப்பவனின் அன்னத்தை உட்கொள்பவன், வைத்தியன், நரஸ்துதி செய்து கவிதை எழுதுபவன், தெய்வம் அந்தணருக்கு பகைவன், பிறர் வீட்டில் உணவு கொள்ள பேராசைப்படுபவன், பிற பெண்டிர்களிடம் மனத்தை பறிகொடுத்தவன் ஆகிய இவர்களுடன் இராமாயண விரதத்தை அனுஷ்டிப்பவன் ஒரு சொல் கூட பேசக்கூடாது.
ஸ்லோகம் 20. इत्येवमादिभिः शुद्धो वशी सर्वहिते रतः ராமாயணபரோ பூத்வா பராம் சித்திம் கமிஷ்யதி. இம்மாதிரியான நியமங்களை தவறாமல் கடைப்பிடித்து மன தூய்மை பெற்று புலன்களை வென்று எல்லா பிராணிகளின் நலனை விரும்புகிறனாக இராமாயணத்தில் மூழ்கி திளைப்பவன் மிக உயர்ந்த நிலையை அடைகிறான். ஸ்லோகம் 21. நாஸ்தி கங்கா சமம் தீர்த்தம் நாஸ்தி மாத்ரு சமோ குருஹு நாஸ்தி விஷ்ணு சமோ தேவோ நாஸ்தி ராமாயணாத் பரம். கங்கைக்கு நிகரான புண்ணிய தீர்த்தம் இல்லை, தாய்க்கு நிகரான குரு இல்லை, விஷ்ணுவுக்கு நிகரான தெய்வம் இல்லை, ராமாயணத்தை காட்டிலும் உயர்ந்த நூல் எதுவும் இல்லை. ஸ்லோகம் 22. நாஸ்தி வேத சமம் சாஸ்திரம் நாஸ்தி சாந்தி சமம் சுகம் நாஸ்தி சாந்தி பரம் ஜோதிஸ் நாஸ்தி ராமாயணாத் பரம். மறைகளுக்கு நிகரான சாஸ்திரங்கள் இல்லை, மன அமைதிக்கு நிகரான சுகம் இல்லை, சாந்தியை காட்டிலும் மேலான அறிவு ஒளி இல்லை, ராமாயணத்தை காட்டிலும் உயர்வான காவியம் இல்லவே இல்லை. ஸ்லோகம் 23. நாஸ்தி க்ஷமா சமம் சாரம் நாஸ்தி கீர்த்தி சமம் தனம் நாஸ்தி ஞான சமோ லாபோ நாஸ்தி ராமாயணாத் பரம். பொறுமைக்கு நிகரான பலம் இல்லை, புகழுக்கு நிகரான செல்வம் இல்லை, மெய்ஞானத்திற்கு நிகரான பெறத்தக்கது எதுவுமே இல்லை, ராமாயணத்திற்கு மேலாக வேறொரு வஸ்து இல்லவே இல்லை. ஸ்லோகம் 24. ததந்தே வேத விதுஷே காம் தத்யாச்ச சுதக்ஷிணாம் ராமாயணம் புஸ்தகம் ச வஸ்திரலங்கரணாதிகம். ராமாயண கதைப்பொழிவு நிறைவடைந்ததும் வேத விற்பனரான சொற்பொழிவாளருக்கு தட்சிணையோடு கூட பசுவை தானம் செய்ய வேண்டும். ராமாயண புத்தகத்தையும் ஆடை அணிகலன்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். ஸ்லோகம் 25. ராமாயண புஸ்தகம் யோ வாசகாய பிரயச்சதி ச யாதி விஷ்ணு பவனம் யத்ர கத்வா ந சோச்சதி. ராமாயண கதையை சொன்னவருக்கு ராமாயண புத்தகத்தை அளிப்பவன் பரமபதத்தை அடைந்து சோகமில்லா பெருவாழ்வை அடைகிறான். ஸ்லோகம் 26. நவாக ஜபலம் கர்த்து ஸ்ருணு தர்ம விதாம்பர பஞ்சம் யாம் து சமாரப்ய ராமாயண கதாமிருதம் கதாஸ்ரவண மாத்ரேன சர்வ பாப்பை பிரமுச்யதே. அறத்தை அறிந்தவர்களுள் சிறந்தவரே, 9 நாட்கள் ராமாயணத்தை கேட்பதால் ஏற்படும் பலன்களை கேளுங்கள். ராமாயணத்தை பஞ்சமையில் தொடங்கி கேட்க வேண்டும். அவ்விதம் கேட்பவன் எல்லா பாவங்களிலிருந்தும் உடனே விடுபடுகிறான். 27. யதி த்வயம் கிருதம் தஸ்ய புண்டரீக பலம் லபேத். 2 தடவைகள் ராமாயண கதையை கேட்பவனுக்கு புண்டரிக யஞ்ஞம் செய்த பலன் கிடைக்கிறது. ஸ்லோகம் 28. விரததாரிது ஸ்ரவணம் ய குர்யாத் ச ஜிதேந்திரியः அஸ்வமேதஸ்ய யக்ஞஸ்ய த்விகுணம் பலமஷ்ணுதே. புலன்களை வென்று விரத நியமங்களாய் கைக்கொண்டு ராமாயணத்தை கேட்பவனுக்கு அஸ்வமேத யாகத்தின் 2 மடங்கு பலன்கள் கிடைக்கின்றன. ஸ்லோகம் 29. சதுக்ருத்வ ஸ்ருதம் ஏன கதிதம் முனி சத்தமாக சலபேத் பரமம் புண்ணியம் அக்னிஷ்டோம அஷ்ட சம்பவம். உத்தம முனிவர்களே, எவனொருவன் 4 முறை இந்த ராமாயணத்தை கேட்கிறானோ அவன் அக்னிஷ்டோம யாகம் 8 முறைகள் செய்த பலனை அடைகிறான். ஸ்லோகம் 30. பஞ்சக்ருத்வோ விரதமிதம் கிருதம் ஏன மகாத்மனா அத்யக்னிஷ்டோமஜம் புண்ணியம் த்விகுணம் பிராப்னுயான் நரக. மகாபாகியசாலியான எவன் 5 முறை ராமாயணத்தை கேட்பது என்ற விரதத்தை செய்து முடிக்கிறானோ அவன் அத்யக்னிஷ்டோமம் என்ற யாகத்தின் 2 மடங்கு பலன்களை பெறுகிறான். ஸ்லோகம் 31.
एवं व्रतं च षड्वारं कुर्यात् यस्तु समाहितः अग्निष्टोमस्य यज्ञस्य फलमष्टगुणं लभेत्. இந்த விரதத்தை ஒருமைப்பட்ட மனதுடன் 6 தடவை செய்து முடிப்பவன் 8 மடங்கு அக்னிஷ்டோமயாக பலனை அடைகிறான். ஸ்லோகம் 32. நாரேவா புருஷ குர்யாத் அஷ்டக்ருத்வோ முனீஸ்வராக நரமேதஸ்ய யக்ஞஸ்ய பலம் பஞ்சகுணம் லபேத். மாமுனிவர்களே, எந்த ஒரு பெண்ணோ ஆணோ 8 முறை ராமாயணத்தை கேட்டால் நரமேதம் என்ற யாகத்தின் 5 மடங்கு பலனை அடைகிறார்கள். ஸ்லோகம் 33. நரோவாப்யத நாரீவா நவவாரம் சமாச்சரேத் கோமேத சவஜம் புண்ணியம் சலபே திரிகுணம் நரக. ஒரு பெண் அல்லது ஆண் இந்த ராமாயண விரதத்தை 9 முறை செய்து முடித்துவிட்டால் அவர்கள் கோமேதம் என்ற வேள்வியை செய்த 3 மடங்கு புண்ணியத்தை பெறுவார்கள். ஸ்லோகம் 34. ராமாயணம் து யக் குர்யாத் சாந்தாத்மா பிரயதேந்திரியக ச யாதி பரமானந்தம் யத்ர கத்வா ந சோச்சதி. மனசாந்தியுடன் ராமாயணத்தை படிப்பது கேட்பது என்ற வேள்வியை சிரத்தையுடன் புலன்களை அடக்கி செய்து முடிப்பவன் பேரானந்தமே நிறைந்த பரமபதத்தை அடைகிறான். அங்கு சென்று விட்டவனுக்கு மீண்டும் மண்ணுலக பிறப்பு என்ற துயரம் ஏற்படுவது இல்லை. ஸ்லோகம் 35. ராமாயண பரோ நித்யம் கங்கா ஸ்நான பராயணக தர்ம மார்க்க பிரவக்தாரோ முக்தா ஏவம் ந சம்சயக. நாள்தோறும் ராமாயணத்தை படித்தல் கேட்டல் செய்பவன், கங்கையில் நீராடுவதை உறுதியாக கடைபிடிப்பவன், அறநெறிகளை எடுத்து கூறுபவன் ஆகிய இவர்கள் சம்சார கடலை கடந்தவர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஸ்லோகம் 36. யதீனாம் பிரம்மச்சாரீணாம் பிரவீராணாம் ச சத்தமாக நவாஹ்னா கில ஸ்ரோதவ்யா கதா ராமாயணஸ்ய ச. மகாத்மாக்களே, துறவிகள், பிரம்மச்சாரிகள், வீரர்கள் கூட ராமாயணத்தை 9 நாட்களுக்கு கேட்க வேண்டும். ஸ்லோகம் 37. ஸ்ருத்வா நரோ ராம கதா மதி தீப்தோதி பக்திதக பிரக்மண பதமாசாத்ய தத்ரைவ பரிமோததே. மிகுந்த பக்தியுடன் ராமகதையை கேட்பவன் ஞான ஒளி பெற்று பிரம்மலோகம் சென்று அங்கே பரமானந்தத்தில் திளைத்திருப்பான். ஸ்லோகம் 38. தஸ்மாத் ஸ்ருணுத்வம் விப்ரேந்திரா ராமாயண கதாமிருதம் ஸ்ரோத்ரூணாம் ச பரம் ஸ்ராவ்யம் பவித்ராணாம் அனுத்தமம். அதனால் அந்தன உத்தமர்களே, ராமாயண கதையை கேளுங்கள். தெய்வீக கதைகளை கேட்க விரும்புபவர்கள் கேட்க தகுந்த மிகச்சிறந்த கதை இதுவே. இதை காட்டிலும் புனிதமானது வேறொன்றும் இல்லை. ஸ்லோகம் 39-40. துஸ்வப்ன நாசனம் தன்யம் ஸ்ரோதவ்யம் ச பிரயத்னதக நரோத்ர ஸ்ரத்தயா யுக்த ஸ்லோகம் ஸ்லோகார்த்தமேவ ச படதே முச்யதே சத்யோ ஹ்யுபபாதக கோட்டிபிஹ சதாமேவ பிரயோக்தவ்யம் குஹ்யாத் குஹ்யதமம் து யத். தீய கனவுகளை போக்கும் இந்த கதை மிகவும் போற்றுதலுக்குரியது. எனவே மன ஒருமைப்பாட்டுடன் கேட்கத்தக்கது. மிகவும் ஈடுபாட்டுடன் இந்த கதையின் ஒரு ஸ்லோகம் அல்லது ஒரு வரியாவது படிப்பவன் கோடிக்கணக்கான உபபாதகங்கள் செய்ததன் விளைவான பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். இது இரகசியங்களில் இரகசியமானது ஆனதால் நன்மக்களுக்கே சொல்லப்பட வேண்டும். ஸ்லோகம் 41. வாச்சயேத் ராம பவனே புண்ணியக்ஷேத்ரே ச சம்சதி பிரஹ்மத்வேஷரதானாம் ச தம்பாச்சரரதாத்மனாம் லோகவஞ்சக விருத்தினாம் ந ப்ரூயாதிதமுத்தமம். ஸ்ரீராமனுடைய திருக்கோவில், புண்ணியத்தலம் அல்லது அடியார் திருக்கூட்டத்தில் இந்த கதை சொல்லப்பட வேண்டும். அந்தணர்களை வெறுப்பவன், வெளிவேஷக்காரன், மக்களை ஏமாற்றும் தொழிலில் ஈடுபடுபவன் ஆகியோருக்கு இந்த கதையை சொல்லக்கூடாது. ஸ்லோகம் 42.
त्यक्तकामादिदोषाणां रामभक्तिरथात्मनां गुरुभक्तिरतानां च वक्तव्यं मोक्षसाधनम्. காமம் முதலிய மனமாசுகள் நீங்க பெற்றவர்கள், ராம பக்தியில் திளைப்பவர்கள், ஆச்சாரியர்களிடத்தில் பக்தி உடையவர்கள் ஆகியவர்களுக்கு முக்திக்கு வழிகாட்டும் இந்த கதையை சொல்ல வேண்டும். ஸ்லோகம் 43. சர்வதேவமயோ ராம ஸ்மிருதசார்த்தி பிரணாசனக சத்பக்தவத்சலோ தேவோ பக்தியா துஷ்யதி நான்யதா. ராமன் அனைத்து தெய்வங்களின் உருவம். மனமுருகி பிரார்த்திப்பவர்களின் துன்பங்களை போக்குபவன். பக்தி பண்பாளர்களிடம் பேரன்பு பூண்டவன். ராமதேவன் பக்தியினால் மகிழ்ச்சி அடைகிறான், வேறு எந்த வகையாலும் அல்ல. ஸ்லோகம் 44. அவசேனாபி என்னாம்னி கீர்த்தி தேவா ஸ்மிருதேபி வா விமுக்த பாதக சோபி பரமம் பதமனுஷ்ணுதே. மனிதன் தன்னிச்சையாக மனம் ஒட்டாமலேயே எந்த பெயரை, அதாவது ராமநாமத்தை உச்சரிக்கிறானோ அல்லது நினைத்து கொள்கிறானோ அவனும் கூட பரமபதத்தை அடைகிறான். ஸ்லோகம் 45. சம்சார கோர காந்தார தாவாக்னிர் மதுசூதனக ஸ்ருத்ரூணாம் சர்வ பாபானி நாசயத்யாஷு சத்தமாக. மகாத்மாக்களே, சம்சாரம் என்னும் பயங்கரமான உட்புக முடியாத பதி அடர்த்தியான காட்டிற்கு அதை பொசுக்கிக் கொள்ளும் சாம்பலாக்கும். பிரளய அக்னி போன்றவன் மதுசூதனனான ராமன். அவன் திருநாமத்தை நினைத்து கொள்பவர்களின் எல்லா பாவங்களையும் உடனே அழித்து விடுகிறான். 46. ததர்த்தகமிதம் புண்ணியம் காவ்யம் ஸ்ராவ்யம் அனுத்தமம் ஸ்ரவணாத் பதனாத்வாபி சர்வ பாப விநாசகிருத். ராமாயணத்தால் சுட்டி காட்டப்படும் பொருள் ராமனே. ஈடு இணை இல்லாததும் புண்ணியமானதுமான இந்த காவியத்தை கேட்டாலும் படித்தாலும் எல்லா பாவங்களையும் போக்க வல்லது. ஸ்லோகம் 47. யஸ்ய ராமரசே பிரீதிர் வர்த்ததே பக்தி சம்யுதா ச ஏவ கிருத கிருத்யஸ்ய சர்வ சாஸ்திரார்த்த கோவிதக. எவனுக்கு ராமநாம ரசத்தில் பக்தி பூர்வமான மனமகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அவனே இவ்வுலக கடமைகளை குறைவர செய்து முடித்தவன், எல்லா அறநூல்களையும் கற்றுணர்ந்த மேதாவி. ஸ்லோகம் 48. ததர்ஜிதம் தப புண்ணியம் தத் சத்யம் சபலம் த்விஜாக யதர்த்த ஸ்ரவணே பிரீதிர் அன்யதா நஹி வர்த்ததே. ஒருவனால் செய்து முடிக்கப்பட்ட தவம், அதாவது ராமவேள்வி புண்ணியமானது, சக்தியானது, உரிய நற்பலனை தருவது. ராம பக்தியுடன் ராமக்கதையை கேட்பதால் ஏற்படும் மனநிறைவு வேறு எதனாலும் கிடைப்பதில்லை. ஸ்லோகம் 49. ராமாயண பராயேது ராமநாம பராயணாக தயேவ கிருத கிருத்யாஷ கோரே கலியுகே த்விஜாக. இந்த பயங்கரமான கலியுகத்தில் ராமாயணத்திலேயே ஊறி திளைத்திருப்பவர்கள், ராமநாமத்தில் ஆழ்ந்திருப்பவர்கள், இவர்களே வாழ்க்கை கடமைகளை நிறைவேற்றியவர்கள் ஆவார்கள். ஸ்லோகம் 50. நவாக்னா கில ஸ்ரோதவ்யம் ராமாயண கதாமிருதம் தே கிருதஞ்ஞா மகாத்மான தேப்யோ நித்யம் நமோ நமக. ராமாயணம் என்ற இந்த அமுத பொழிவை 9 நாட்களுக்கு கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்பவர்களே நல்வழிப்பட்டவர்கள், மகாத்மாக்கள் ஆவார்கள். அவர்களை எப்போதும் நான் வணங்குகிறேன். ஸ்லோகம் 51. ராம நாமைவ 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 மம ஜீவனம் கலோ நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. பரம புருஷனான ஸ்ரீராமனுடைய திருநாமம் மட்டுமே என் உயிர் மூச்சு. கலியுகத்தில் ஒரு ஜீவன் நற்கதி அடைவதற்கு ராமநாமத்தை தவிர வேறு வழியே இல்லை. ஸ்லோகம் 52. ஸ்துதவாச ஏவம் சனத்குமாரஸ்து நாரதேன மகாத்மனா சம்யக் பிரபோதித சத்ய பராம் நிர்வృத்திமாபஹ. சூதர் சொல்றாரு,
மகாத்மாவான நாரதரால் இவ்வாறு உபதேசிக்கப்பட்ட சனத்குமாரர் தெல்லிய ஞானம் பெற்று உடனே ஆனந்த பெருவெள்ளமான நல்லுலகை அடைந்தார். ஸ்லோகம் 53. தஸ்மாத் ஸ்ருணுத்வம் விப்ரேந்திர ராமாயண கதாமிருதம் ந வாக்னா கில ஸ்ரோதவ்யம் சர்வ பாபை பிரமுச்யதே. ஆகவே அந்தன உத்தமர்களே, நீங்களும் ராமாயணத்தை கேளுங்கள். தொடர்ந்து 9 நாட்கள் கேட்பவன் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபடுகிறான். ஸ்லோகம் 54. ஸ்ருத்வா சைதத் மகாகாவ்யம் வாசகம் யஸ்து பூஜயேத் தஸ்ய விஷ்ணு பிரசன்ன ஸ்யாத் ஸ்ரீயா சகத்விஜோத்தமாக. அந்தணர்களே, இந்த மகா காவியத்தை கேட்டபின் கதையை சொன்னவரை நன்றாக போற்றி கௌரவிப்பவனிடம் திருமகள் நாயகரான மகாவிஷ்ணு மிகவும் பிரீத்தி அடைகிறார். ஸ்லோகம் 55. வாச்சகே பிரீத்தி மாபன்னே பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராக பிரீதா பவந்தி விப்ரேந்திரா நாத்ர கார்ய விசாரணா. அந்தணர்களே, கதை சொல்லியவர் கதை கேட்டவர் செய்த மரியாதைகளால் திருப்தி அடைந்தாரேயானால் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய மூவரும் திருப்தி அடைகிறார்கள். இதை பற்றி யோசிக்கவே வேண்டியதில்லை. 56. ராமாயண வாச்சகாய காவோ வாசாம்சி காஞ்சனம் ராமாயண புஸ்தகம் ச தத்யாத் வித்தானுசாரதக. ராமாயண கதையை சொன்னவருக்கு கேட்டவரின் பொருளாதார நிலைக்கு தக்கபடி பசுக்கள், ஆடைகள், பொன் மற்றும் ராமாயண நூல் முதலியவற்றை கொடுக்க வேண்டும். ஸ்லோகம் 57. தஸ்ய புண்ணிய பலம் வக்ஷே ஸ்ருணுத்வம் சுசமாஹிதாக. அப்படி கொடுப்பதனால் விளையும் நற்பலன்களை கூறுகிறேன், கேளுங்கள். ஸ்லோகம் 58. ந பாதந்தே கிரகஸ்தஸ்ய பூத வேதாளகாதயக தஸ்யைவ சர்வே ஸ்ரேயோம்சி வர்தந்தே சரிதே ஸ்ருதே. நவகிரகங்களும் பூத வேதாளங்களும் அவனை பாதிப்பதில்லை. ராமாயணத்தை கேட்பவனுக்கு எல்லா செல்வ செழுமைகளும் வளர்கின்றன. ஸ்லோகம் 59. ந சாக்னிர்பாததே தஸ்ய ந சௌராதி பயம் ததா ஏதத் ஜன்மார்ஜிதே பாபே சத்ய ஏவ விமுச்யதே. அவனை நெருப்பு பாதிப்பதில்லை. திருடர் முதலியவர்களிடமிருந்து அச்சம் ஏற்படுவதில்லை. இந்த பிறவியில் சம்பாதிக்கப்பட்ட பாவங்களிலிருந்து உடனே விடுபடுகிறான். ஸ்லோகம் 60, 61, 62. சப்தவம்ச சமேதஸ்து தேகாந்தே மோக்ஷம் ஆப்னுயாத் இத்யேதத்வ சமாக்யாதம் நாரதேன பிரபாஷிதம். சனத்குமார முனையே பృచ్ఛதே பக்திதः புரா ராமாயணம் ஆதி காவ்யம் சர்வ வேதார்த்த சம்மதம் சர்வ பாபஹரம் புண்ணியம் சர்வ துக்க நிபர்ஹணம் சமஸ்த புண்ணிய பலதம் சர்வ யஜ்ஞ பலப்பிரதம். அவன் தன் வாழ்வின் முடிவில் முந்தைய 7 தலைமுறையினருடன் மோட்சத்தை அடைகிறான். முன்னொரு காலத்தில் சனத்குமாரர் பக்தியுடன் கேட்டபோது நாரதரால் சொல்லப்பட்ட விவரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு கூறினேன். ராமாயணம் என்ற ஆதி காவியம் எல்லா வேதங்களின் பொருளுக்கும் ஏற்புடையது. எல்லா பாவங்களையும் நீக்க வல்லது, புண்ணியம் தரக்கூடியது, எல்லா துக்கங்களையும் அழிக்க வல்லது, எல்லா புண்ணிய பலன்களையும் அளிப்பது, எல்லா வேள்விகளின் நற்பயன்களையும் கொடுக்கக்கூடியது. ஸ்லோகம் 63. ஏ படந்த்யத்ர விபுதா ஸ்லோகம் ஸ்லோகார்த்ததமேவ ச ந தேஷாம் பாபபந்தஸ்து கதாசிதபி ஜாயதே. ராமாயணத்தின் ஒரு ஸ்லோகம் அல்லது ஒரு வரியையேனும் படிக்கும் அறிஞர்கள் ஒருபோதும் பாவச்சிக்கலில் மாட்டிக்கொள்வது இல்லை. ஸ்லோகம் 64. ராமார்பிதமிதம் புண்ணியம் காவ்யம் து சர்வ காமதம் பக்த்யா ஸ்ருண்வந்தி விதந்தி தேஷாம் புண்ணிய பலம் ஸ்ருணு. ஸ்ரீராமனுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட இந்த புண்ணிய காவியம்
அடியார்களின் விருப்பங்களையெல்லாம் அருள்வது. எவர்கள் பக்தியுடன் இந்த காவியத்தை கேட்டு ஞானம் பெறுகிறார்களோ அவர்கள் அடையும் புண்ணியங்களை கேள். ஸ்லோகம் 65. शतजन्मार्जिते पापै सद्य एव विमोचिताः सहस्रकुलसंयुक्ते प्रयान्ति परमं पदम्. அவர்கள் 100 ஜென்மங்களில் செய்த பாவங்களிலிருந்து உடனேயே விடுதலை பெற்று ஆயிரக்கணக்கான தலைமுறையினருடன் பரமபதத்தை அடைகிறார்கள். ஸ்லோகம் 66. किं तीर्थैर्गोप्रदानैर्वा किं तपोभिः किमध्वरैः அகன்யகனி ராமஸ்ய கீர்த்தனம் பரிஷ்ருண்வதாம். ஒவ்வொரு நாளும் ராமகதையை ராமநாமத்தை கேட்டுக்கொண்டிருப்பவருக்கு தீர்த்த யாத்திரை, கோதானம், தவம், வேள்வி ஆகியவைகளால் ஆவது என்ன? அவைகளால் கிடைக்கக்கூடிய அத்தனை பயன்களையும் ராமநாம சங்கீர்த்தனத்தால் இவர்கள் அடைந்து விடுகிறார்கள். ஸ்லோகம் 67. चैत्रे माघे कार्तिके च रामायणकथामृतं नवरैहोभिः श्रोतव्यं ராமாயணகதாமிருதம். சைத்ரம் அதாவது சித்திரை, மாசி, கார்த்திகை மாதங்களில் 9 நாட்கள் ராமாயண அமுத பொழிவை கேட்க வேண்டும். ஸ்லோகம் 68. ராமபிரசாத ஜனகம் ராம பக்தி விவர்தனம் சர்வ பாபக்ஷயகரம் சர்வ சம்பத் விவர்தனம். ராமாயண காவியம் ராமனுடைய பேரருளை பெற்றுத்தரக்கூடியது. ராம பக்தியை வளர்ப்பது, எல்லா பாவங்களையும் அழிப்பது, எல்லா செல்வங்களையும் வளர்ப்பது. ஸ்லோகம் 69. யஸ்வேதர் ஸ்ருணுத்யாத் வாபி படேத்வா சுஷமாஹிதஹ சர்வ பாப விநிர்முக்தம் விஷ்ணு லோகம் சகச்சதி. எவன் ஒருவன் மன ஒருமைப்பாட்டுடன் ராமாயணத்தை கேட்கவோ படிக்கவோ செய்கிறானோ அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணு லோகத்தை சென்றடைகிறான். இவ்வாறாக இந்த ராமாயணத்தை 9 நாட்கள் கேட்கும் விதிமுறை, அதன் மகிமை மற்றும் பலன்களின் விவரங்களை இந்த ராமாயண மகாத்மியத்தின் 5வது அத்தியாயத்தில் சொல்லி முடிக்கிறார். ஜானகி காந்தஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ஸ்ரீ ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய்.